ஒரு சில தலைவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில பகுதிகளை பின்பற்றலாம். அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பின்பற்ற முடியாது. அவர் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார். ஒரு பேச்சிலே அவர் முன்மாதிரியாக இருப்பார். ஆனால் அவருடைய வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் அவர்களை முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் வாழ்வு முழுவதுமாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இந்த முன்மாதிரியும் நாம் எடுத்துக்கொள்வதல்ல. இந்த இறைவன் இறை தூதராக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அந்த இறைவன் சொல்கிறான், உன்னை யாதெனில் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது. உங்களில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறவராகவும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவராகவும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், எனவே நீங்கள் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய முன்மாதிரியாக நீங்கள் கொள்ள வேண்டும். ஆனால் வாய்ப்பு தேவை என்னவென்று சொன்னால், இந்த முன்மாதிரியை, பெருமானார் என்ற அந்த அழகிய முன்மாதிரியை வாழ்வு முழுவதும் பின்பற்ற தகுந்த ஒரு பெருவாழ்வை வழிபாட்டுடன் சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அவலத்தை முஸ்லிம் சமுதாயம் கை கொண்டதனால் முஸ்லிம் சமுதாயத்துடைய பின்னடைவு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது.